அதாவது குழந்தைகள் பிறக்கும் பொழுது எந்த குழந்தைக்காவது சுண்ணத்து பண்ணி பிறகுதா? இல்ல, சுண்ணத்து பண்ணாம தான் குழந்தைகள் பிறக்குது. அப்ப இயற்கையாக சுண்ணத்து பண்ணாம இருக்கும் பொழுது நீங்க ஏன் போட்டு சுண்ணத்து பண்ணி அதை எடுக்கிறீங்க? ஏன்னு கேட்டா, இன்றைக்கு நவீன உலகத்திலேயே இதுக்கு விடைய கண்டுபிடிச்சிட்டாங்க. இஸ்லாம் அன்னைக்கு சொல்லும் பொழுது இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள்லாம் வரல. அந்த காலத்துல இந்த கேள்விகள் வந்தா ஓகே. இப்ப என்ன சொல்றாங்கடா, விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஆணை பொறுத்த வரைக்கும், ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உறுப்புகளில் இருந்து சிறுநீரும் வெளிப்படுகிறது. குடும்ப வாழ்க்கையில ஈடுபடும் பொழுது விந்து துளியும் அதிலிருந்து வெளிப்படுகிறது. இந்த வெளிப்படுகிற சிறுநீரும் விந்து துளியும் முழுமையாக வெளியேறி விட வேண்டும். வெளியேறாமல் வெளியே அந்த தோலுக்குள் தங்கி இருந்தால் அதிலிருந்து சில கிருமிகள் உண்டாகி, இன்னும் சொல்ல போனால் எய்ட்ஸ் போன்ற நோய்கள் உருவாவதற்கு இது போன்ற தேங்கி இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் தான் காரணமா இருக்குது என்று என்ன செஞ்சிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலை நாடுகள் என்ன பண்றான், மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கம்பல்சரியாக அவன் சுண்ணத்து பண்றதை சட்டமாக்கி வச்சிருக்கான். யூத சமுதாயம் இஸ்ரேல் நாட்டில் உள்ள எல்லாரும் அதை சட்டமா என்ன செய்யறாங்க, சுண்ணத்து பண்றாங்க. ஆரோக்கியமா இருப்பதற்கும் உதவுகிறது. நீங்க முஸ்லீம் செய்யறாருன்னு பார்க்காம இது எந்த ஒரு டாக்டர் வேண்டாலும் நீங்க கேளுங்க, இது நல்லதுதான், முஸ்லீம்கள் செஞ்சாலும் இதை பார்க்காதீங்க, இது உங்களுக்கு நல்லது என்று எல்லாருமே என்ன செய்யறாங்க, அறிவுரை சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச எத்தனை இந்து டாக்டர்கள் அவங்க பிள்ளைங்களுக்கு சுண்ணத்து பண்ணியிருக்காங்க. இந்து டாக்டரா இருப்பாங்க. இது நல்ல மெத்தட், இது இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த முறை உலக அனைவருக்கும் தேவையானதுன்னு சொல்றாங்க. அதனால இது இஸ்லாத்திலேயே ஒரு கடமை என்று மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் மனித குலத்துக்கு ஆரோக்கியமானது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப அவருடைய கேள்வி, முக்கியமான அடிப்படை கேள்வி என்னன்னு கேட்டா, பிறக்கும்போது சுண்ணத்து பண்ணி பிறந்துடலாமே, அது முக்கியமான கேள்வி. கேள்வி என்ன, அவ்வளவு முக்கியமான ஒரு மேட்டரா இருந்தா பிறக்கும்போது அது மாதிரி பிறந்துடலாம்ல. அந்த தோல் இல்லாம பிறகு பெரிய விஷயமா? இறைவன் நினைச்சா சாதாரண ஒரு விஷயம் தானே, பிறந்துடலாம், பெரிய விஷயம் கிடையாது. இறைவனுக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அந்த கருவறையில் இருக்கும் பொழுது அது கவர் பண்ணி இருந்தா தான் சேஃப்டி. கருவறையில் இருக்கும்போது அந்த அசுத்தத்திலையும் அந்த ரத்தங்கள்லையும் அது பிறந்துகிட்டு இருக்கும். கருவறையில் கர்ப்பப்பையில் அதானே இருக்கிறது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அது மூடப்படாமல் இருந்தால் அதன் வழியாக தொற்றுகள் ஏற்படுகிற காரணத்தினால அங்க இருக்கும்போது மூடித்தான் இருக்கிறது நல்லது, வெளியே வந்த பிறகு வெட்டுறதுதான் நல்லது. ரெண்டு நிலையிலும் இஸ்லாம் என்ன செய்யுது, அறிவுபூர்வமான தீர்வை சொல்லுதுன்னு சொல்லி அதற்கு விடையை சொல்லிக்கிறோம். அடுத்த கேள்வி.